போலாங்களா? பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மண்காப்போம் இயக்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஈஷாவுடைய மண்காப்போம் இயக்கம் இப்போ வரக்கூடிய 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி நம்ம எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாபெரும் திருவிழா ஒன்று நடக்குது. இது என்ன திருவிழானா அக்ரி ஸ்டார்ட் அப் திருவிழா 2.0ன்னு இந்த தலைப்புல நடக்குது. இது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்காக இந்த செயலை இந்த நிகழ்ச்சி இப்ப நம்ம நடத்துறோம். இது ஏற்கனவே கோயம்புத்தூர்ல போன வருஷம் இதே ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம நடத்தி இருந்தோம். கிட்டத்தட்ட 2500 விவசாயிகளும் இளைஞர்களும் பெண்களும் இதுல கலந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியோட வெற்றியை அடுத்தது இந்த வருஷம் சென்னை ஒட்டி நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படையில ஈஷா மண்காப்போம் இயக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு தர்றதுக்காகவும், இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்காகவும், அந்த மண்ணுல வேலை செய்யக்கூடிய உழைக்கக்கூடிய விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் கடந்த 25 வருஷமா தமிழ்நாட்டுல செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 35,000 விவசாயிகளுக்கு நம்ம இயற்கை விவசாயத்துக்கான பயிற்சிகளை வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா 7ல இருந்து 10 பயிற்சிகள் தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்கள்லயும் நடக்குது. சென்னையை தவிர விவசாயம் நடக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லயும் நடக்குது. இது மூலமா ஒரு விவசாய முறைய எல்லா பயிர்களையும் எப்படி உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது பலவிதமான பயிற்சிகள் மூலமா நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 25 வகையான பயிற்சிகள் கொடுக்குறோம். இயற்கை இடுபொருட்களை எப்படி தயாரிக்கிறது, கால்நடைகளை இயற்கை முறையில் எப்படி பராமரிக்கிறது, ஒவ்வொரு பயிரையும் பயிர் வாரியான பயிற்சி முறைகளை எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது தொடர்ந்து மாசம் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியோட அடிப்படை என்ன அப்படின்னா, இப்போ உற்பத்தியை தாண்டி ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கு முழுமையான வருமானம் சேரணும் அப்படின்னா அவங்க அந்த பொருளை நேரடியா சந்தைப்படுத்த துவங்கணும். அந்த பொருளை மதிப்பு கூட்ட துவங்கணும். அந்த பொருளை பேக்கிங் பண்ணணும். சரியான ஒரு சந்தையில கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை விவசாயி நேரடியா பண்ணாதான் அந்த விவசாயிக்கு பொருளாதாரங்கிறது வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், விவசாயத்தை விட்டு நிறைய பிள்ளைகள், விவசாயியோட பிள்ளைகள் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட நான் வெளியே வரும்போது உங்களுடைய சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்லும்போது, போன ஒரு நிகழ்ச்சியில ஐஐடியில நான் பேசியிருந்த ஒரு இயற்கை விவசாயம் சம்பந்தமா அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. நானும் ஒரு விவசாயி தான், திரும்பவும் நான் விவசாயத்தை துவங்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நகரங்கள்ல எவ்வளோ விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, விவசாயிகளோட பிள்ளைகள் அவங்களுடைய பொருளாதார தேடுதலுக்காக விவசாயத்தை விட்டு வந்திருக்கிறாங்க. எதனால அப்படின்னா, ஒரு விவசாயிக்கு அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைவடைய மாட்டேங்குது. அவங்க எப்ப மதிப்பு கூட்டி நேரடியா சந்தைப்படுத்த துவங்குறாங்களோ அப்பதான் விவசாயியோடைய பொருளாதாரம் நிறைவுக்கு வரும். விவசாயியோட பிள்ளைகளும் விவசாயத்துல இருப்பாங்க. ஸோ அந்த முயற்சியில இந்த 17ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது அக்ரி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நடக்குது. நம்ம விளைவிக்கிற பொருளை, ஒரு கடலை விளைவிக்கிறாங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க, ஒரு வியாபாரி அதை வாங்கிட்டு போறாங்க. அவங்க ஒரு 10 விவசாயிகிட்ட இருந்து வாங்கி அதை கடலை முட்டாய பண்ணி ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அவரு சமூகத்துல ஒரு பொருளாதார பூர்த்தி அடைஞ்சு வாழ்றாங்க. ஆனா அந்த விவசாயி கடலை உற்பத்தி பண்றவரு 30 வருஷம் 40 வருஷம் அப்படியே தான் இருக்கிறார். ஒரு சிறு குறு விவசாயியாவே இருக்கிறார். அப்போ அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கடலை முட்டாயை எப்படி உருவாக்கிறது, அது எப்படி அழகா பேக் பண்றது, அதுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு பேர் வைக்கிறது, எப்படி சந்தையை ரீச் பண்றது, எப்படி இந்த சோசியல் மீடியாவை எல்லாமே பயன்படுத்தி அதை வெற்றிகரமா கொண்டு போகிறது, அந்த பொருளாதாரத்தை எப்படி விவசாயிக்கு அவங்க குடும்பத்துக்கு கொண்டு வர்றது, அந்த விவசாயியோட பிள்ளைகள் மைக்ரேஷன் ஆகாம பொருளாதார தேவைக்காக எங்கேயாவது நகரங்களுக்கு போகாம அவங்க ஊர்லயே அவங்க சொந்த மண்ணுல இருந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத கத்து கொடுக்கறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க ஐயா. இதுல பேசக்கூடியவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, இந்த துறையில புதுசா அந்த என்டர்பிரினர்ஸா புதுசா இந்த தொழிலை துவங்கி சின்ன அளவுல துவங்கி இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு
அந்த வெற்றியை வந்து எப்படி வந்து அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வர்றாங்க. ஒரு 8 இருந்து 9 பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பேச இருக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் இப்ப என்னென்ன பேசுறாங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய 17ஆம் தேதி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல குளத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வுல தமிழகம் முழுவதுல இருந்து 4000 5000 விவசாயிகள் வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. எல்லாமே முன்பதிவு பண்ணி தயாரா இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை எல்லாமே வந்து இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முழு உதவியை வந்து நமக்கு அங்க பண்ணிட்டு இருக்காங்க. வர 5000 விவசாயிகளுக்கும் உணவளிக்கிறாங்க. அதுக்கு தேவையான இடம் தந்திருக்கிறாங்க. ஆடியோ வீடியோ ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வர்ற விவசாயிகளுக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு தனி வாகனம் வச்சு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு கொண்டு வர அளவுக்கு வந்து முழு ஒத்துழைப்பை இந்த விவசாய சமூகத்துக்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதோடைய வேந்தர் ஐயா அவங்க பாரிவேந்தர் ஐயா அவங்களுடைய தலைமையில இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக நம்மளுடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர், விவசாய நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஐயா வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு பேருரையாற்ற இருக்கிறாங்க. அது இல்லாம இன்னும் நிறைய என்டர்பிரனர்ஸ், அதாவது இந்த தொழில்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு 9 என்டர்பிரனர்ஸ் வந்து இந்த நிகழ்வு வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க. முக்கியமா வந்து நபார்டுடைய தலைமை அலுவலர் திரு சிஜி ஆனந்த் ஐயா அவங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க. இதுல வந்து நபார்டு மூலமா இந்த மாதிரி தொழில் துவங்குறதுக்கு, சிறு குறு தொழில் துவங்குறவங்க அல்லது ஒரு நடுத்தரமா தொழில் துவங்குறவங்களுக்கு என்னென்ன கடன் வசதிகள்லாம் இருக்கு, அரசாங்கம் மூலமா என்ன மானியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறது வந்து பேசுறதுக்காக நம்முடைய ஆனந்த் ஐயா அவங்க ஆனந்த் சார் வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. ஸோ இதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களும் சரி, வயசானவங்களும் சரி, நடுத்தர வயசுல இருக்கிறவங்களும் சரி, யாரு வேணாலும் இந்த தொழிலை வந்து துவங்க முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில அந்த ஜிடிபின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல 35% வரைக்கும் சிறு குறு தொழில்கள் தான் அதோடைய பங்களிப்பை வந்து தருது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 16% மேல வேளாண் துறை சார்ந்த தொழில் தான் வந்து அந்த பங்களிப்பை வந்து தருது. அப்படி பார்க்கும்போது இந்த சிறு குறு தொழில வாய்ப்புகளை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும்னா நம்முடைய இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து பெரிய உதவியா இருக்கும். ஸோ அந்த விதத்துல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நிகழ்வுல வந்து பேச போறாங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த விஜயா மகாதேவன் அக்கா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 வயசுக்கு மேலதான் அவங்க தொழிலையே வந்து ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து 50 வயசுக்கு மேல வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க வந்து 50 வயசுக்கு மேலதான் வந்து அவங்க தொழிலையே வந்து ஆரம்பிச்சாங்க. வெறும் 8000 ரூபாய் முதலீட்டுல வந்து இந்த பெண்களுக்கான இந்த முக அழகு பொருட்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இயற்கை விளைபொருட்களை வச்சு தயாரிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வசீகர வேதா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல 6 லட்சம் வாடிக்கையாளர்கள் வச்சிருக்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாம சிங்கப்பூர், துபாய்ன்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கும் வந்து இது ஏற்றுமதி பண்றாங்க. அவங்க முக்கியமா பண்ணது என்னன்னா அவங்க பசங்களையெல்லாம் வெளியே நகரத்துக்கு அனுப்பாம வசீகரா டெக் அப்படின்னு சொல்லியது டெக் வசீரா அப்படிங்கிற ஒரு தலைப்புல இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்து பயன்படுத்தி சோசியல் மீடியா எல்லாமே பயன்படுத்தி அவங்க வெற்றிகரமா கிட்டத்தட்ட 6 லட்சம் வாடிக்கையாளர்களை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க வருஷத்துக்கு வந்து நிகர லாபமா 25 லட்சம் ரூபாய் வந்து லாபம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த நிகழ்ச்சியில வந்து பேச போறாங்க. எப்படி வந்து ஒரு தொழிலை துவங்கி நம்ம வெற்றி அடையும் அப்படிங்கிறத அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா 1 லட்சம் இந்த மாதிரி என்டர்பிரனர்ஸை வந்து
உருவாக்கணும். அடுத்த 5 ஆண்டுக்குள்ள வந்து 1,00,000 என்டர்பிரினர்ஸ் வந்து நான் உருவாக்கணுங்கிற ஒரு உறுதியோட அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த நிகழ்வுக்கு வர்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த தனலட்சுமின்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கணவருக்கு வந்து ஒரு ஒரு நோய் வந்திருக்குது. அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக அவங்களுடைய பாட்டி அம்மா கிட்ட எல்லாம் கேட்டு நம்ம பாரம்பரிய அரிசிகள் பாரம்பரிய உணவுகளை வச்சு அவங்க அந்த அவருடைய கணவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணி மருத்துவ ரீதியா அதுல நல்ல மாற்றம் பார்த்ததுனால, அதே சமயத்துல அவங்க குழந்தைகளுக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஆரோக்கியத்துல பார்த்ததுனால அதை நண்பர்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட வந்து நல்ல ஃபீட்பேக் வந்ததுனால வெறும் 400 ரூபாய்ல ஒரு பொருளை வந்து உருவாக்கி விற்பனைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சி மிக்ஸ் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெடி மிக்ஸ் பண்றாங்க. ஒரு பீட்ரூட்ல வந்து மால்ட் பண்றாங்க. ஒரு சூப்பு தயாரிக்கிற மாதிரி விஷயங்கள் கீரைகளை வச்சு சூப்பு தயாரிக்கிறாங்க ரெடி மிக்ஸ் மாதிரி. நல்லா பொன்னாங்கண்ணி கீரை வல்லாரக்கீரை இதெல்லாமே வந்து நகரத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அந்த மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி சூப்பு தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இன்டென்ஷன் என்னன்னா இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட விஷயங்களை வந்து தயார் பண்ணி கொடுக்கறதுனால இன்னைக்கு வந்து அவங்க வருஷத்துக்கு 1.25 கோடி ரூபாய் வந்து லாபம் எடுக்கிற அளவு பண்ணியிருக்காங்க. இது வெறும் 400 ரூபாய் முதலீட்டுல அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு 100 சதுர அடியில வந்து அவங்க வீட்லயே ஆரம்பிச்ச தொழில் வந்து இன்னைக்கு மதுரையில ஒரு முக்கிய இடத்துல ஒரு பெரிய கடை ஒண்ணு வச்சு ஆன்லைன்ல முன்னாடியே முதல்ல ஆரம்பிச்சு இப்ப கடையிலையும் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க. இது வந்து குடும்ப தலைவிகளா இருக்கிற பெண்களுக்கு வீட்டில் இருந்துட்டே எப்படி வந்து ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிச்சு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். அவங்க குழந்தையிலையும் வச்சுட்டு ஒரு குடும்ப தலைவியா இருந்துட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாரம்பரியம் அழிஞ்சிட்டு இருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா பனை மரங்கள். இப்ப நிறைய பேர் பனை மரங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம தேசிய நம்மளுடைய மாநில மரம் இது பனை மரம்ங்கிறது. ஸோ இந்த பனை மரம் அழிஞ்சிட்டு இருக்கிற சூழ்நிலையிலையும் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வாம் எரா ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த பனை மரத்துல இருந்து கருப்பட்டியை வந்து எடுத்து வழக்கமா கருப்பட்டியை வந்து நீங்க ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. அதனாலதான் மார்க்கெட்ல அது ரொம்ப கொண்டு போக முடியல. அது உருகி போயிடும். நீங்க வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ற மாதிரி சௌரியமா அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு கருப்பட்டியும் வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்து அதுல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் குறைச்சு 12 விதமான வேல்யூ எடிஷன் வந்து கருப்பட்டியில பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 66 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 67 லட்சம் ரூபாய் போன வருஷம் அதுல மட்டும் கருப்பட்டியில மட்டும் லாபம் எடுத்திருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய நிதியாண்டுல வந்து 3 கோடி ரூபாய் லாபத்தை நோக்கி அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறார். ஸோ ஒரு இளைஞர்கள் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயத்த அதை சவாலா எடுத்து தீர்வுக்கு கொண்டு வந்து எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்காக திரு கண்ணன் வந்து இந்த நிகழ்வுல வந்து பேசியிருக்கிறாங்க. அடுத்தது உங்க ஊர் பொண்ணு அர்ச்சனான்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஒரு விவசாயி. இந்த பகுதியில ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் கிட்ட நிலம் வச்சு அவங்களுடைய காய்கறி உற்பத்தி பண்ணி நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நஞ்சில்லாத உணவு இயற்கை உணவுல கிடைக்கக்கூடிய ஆதரவை வச்சு ஆரம்பத்துல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 17 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அந்த காய்கறிகள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல நல்ல வரவேற்பு டவுன்ல கிடைச்சதுனால இப்போ வந்து 300 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு காய்கறிகள் பழங்கள் மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான இந்த உணவுப் பொருட்கள் எல்லா விதமான உணவுப் பொருட்களுமே வழங்குறாங்க. இனிப்பு பலகாரங்கள்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட அரிசிகள்ல இருந்து கஞ்சி மிக்ஸ்ல இருந்து இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 15,000 குடும்பங்களுக்கு
சென்னையில அவங்க வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மூலமா வந்து ஒவ்வொரு வருஷமும் 6 கோடி ரூபாய் வந்து நிகர லாபமா எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல 50% அந்த 300 விவசாயிகளுக்கு போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும், அதை நகரத்துல இருக்கிறவங்க தொழில் வாய்ப்பா எடுத்து பண்றவங்களுக்கும் 2 பேருக்கும் வருவாய் வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாடலை வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்க திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் வந்து மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த பணியை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அன்னைக்கு பேச போறாங்க இந்த நிகழ்வுல. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த மார்க்கெட் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட் ஸ்டடினா என்ன மாதிரி பொருட்கள் வந்து மார்க்கெட்டுக்கு தேவை இருக்குது, என்ன வால்யூம்ல போகும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க தேவை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேர் வந்து நல்ல ஒரு பிராண்ட் வந்து உருவாக்குறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த துறையில வந்து நல்ல அனுபவம் இருக்க அஸ்வின் குமார், நிறுவனர் ஷேப்பர்ஸ் டிசைன் ஸ்டுடியோ, இவர் மதுரைக்காரரு. இவர் வந்து என்னன்னா அவங்க வீட்டில் பால் கறந்து கொடுத்துட்டு இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதை வந்து ஒரு பேக்கிங் பண்ணி ஒரு விற்பனை இது கொண்டு வந்த அனுபவத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேக்கேஜிங் துறைக்குள்ள வந்தவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 750க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த பேக்கேஜிங்க, இந்த பிராண்டிங்கு, இதுல எல்லாமே வந்து எப்படி செய்யறதுங்கிறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 100க்கும் மேல ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து உங்களுடைய ஒரு பொருளை வந்து எப்படி அழகா பேக் பண்ணணும், எப்படி சந்தைப்படுத்தணுங்கிறத வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கு இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தைப்படுத்துறதுங்கிறது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து எப்படி வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக திரு வசந்தகுமார், இவர் வந்து பிராண்ட் மைண்ட்ஸ் குளோபல் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், இவர் திருநெல்வேலிக்காரரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த மார்க்கெட்டிங் துறையில் நல்ல அனுபவம் இருக்கக்கூடியவர். தமிழ்நாடு அக்ரி ஸ்டார்ட் அப் திட்டத்துடைய அதிகாரப்பூர்வமான ஒரு வழிகாட்டியாகவும் இவர் இருந்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் வந்து 10,000 தொழில் முனைவோர்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்து அவங்களை வெற்றிகரமா செயல்படுற அளவுக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. ஸோ இவர் டிஜிட்டல் துறையை வந்து நம்ம இளைஞர்கள் இந்த தொழிலில் உள்ள வர்றவங்க துவக்க காலத்திலேயே எப்படி பயன்படுத்தினா அதை வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து வழிகாட்டுறதுக்காக இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி சேஞ்ச் கன்சல்டிங் சொல்லிட்டு திரு ஆனந்த் சார், இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அந்த நிகழ்ச்சியில பிளே பண்ண இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த சிறு குறு தொழில்களை வந்து எப்படி வந்து மேம்படுத்துறது, அந்த சந்தை வாய்ப்பை உருவாக்குறதோட அந்த சந்தையில நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும், அவங்களுடைய அந்த தரத்தை வந்து எப்படி மேம்படுத்தி எடுத்துட்டு போகணும், அது வந்து நிலைச்சு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வழிகாட்ட இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 வணிகத்துறைகளுக்கு மேலே வந்து இவங்க வழிகாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கிட்ட பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இவர் எம்கே ஆனந்த் சாருடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கும். நிறைய இளைஞர்களுக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள் மூலமாகவும் வந்து வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. முக்கியமாக இவர் வந்து அந்த அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை எப்படி வந்து மார்க்கெட்ல ஒரு போட்டியை வந்து எதிர்கொண்டு ஒரு சிறு விவசாயியா இருந்தாலும் ஒரு சிறு இளைஞர் வந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறாருனாலும் எப்படி அவங்க கூட ஒரு காம்படிஷன் வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியும், நம்ம தரத்தை எப்படி வந்து தனிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க விரிவா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில இவர் வந்து பேச இருக்கிறாரு. இது வந்து நிறைய இளைஞர்களுக்கு துவக்க காலத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஸோ அடுத்தது முக்கியமா வந்து நம்முடைய பெரியகுளம் தோட்டக்குலை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்துடைய செயல் அதிகாரி திரு வசந்தன் செல்வம், இவங்க பண்ற வேலை பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய விவசாயிகள் மத்தியில இந்த அண்ணா ரொம்ப பிரபலம். வசந்தன் சாரு
இவர் வந்து வேளாண் துறையில முக்கியமா வந்து 2 விஷயங்கள். ஒண்ணு இடுபொருட்கள்னு ஒண்ணு இருக்கு. அதுல எப்படி வந்து ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்க முடியும்? அதாவது உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ற விதமா அதையே எப்படி வந்து தொழில் வாய்ப்பா உருவாக்க முடியும்? அடுத்தது உற்பத்தி பண்ண பொருட்கள வந்து சந்தையில எப்படி வந்து நம்ம அத எடுத்துட்டு போறது? சந்தையில நிலைச்சு நம்ம எப்படி இருக்கிறது? அப்படிங்கிற விதத்துல இவங்க வந்து தொடர்ந்து பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு அரசு நிறுவனம். அவங்க இடத்துல நெறைய பயிற்சிகளும், ட்ரெய்னிங்ஸும் வந்து போயிட்டே இருக்கு தொடர்ந்து. இதுவரைக்கும் 250 என்டர்பிரினர்ஸ வந்து வெற்றிகரமா உருவாக்கி இருக்கிறாங்க. நெறைய பேர் அவர் வந்து என்ன சொல்றது? ஒரு கடவுள் மாரி பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அவர் நேரங்காலம் பார்க்காம, இந்த விவசாய துறையில இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமா இயற்கை விவசாயத்துல இருக்கிறவங்க, வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அயராது பாடுபட்டுட்டு இருக்கக்கூடியவரு. அவர் வசந்தன் சார் வந்து நீங்க இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. இதுவும் வந்து மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 பேரு வந்து நம்ம நபார்டோட சேர்த்து ஒரு 9 பேரு இந்த தொழில் துறையில புதுசா நம்ம ஆரம்பிச்சு, நான் ஒரு இளைஞனா இருக்கிறேன், அல்லது நான் ஒரு இல்ல தலைவியா இருக்கிறேன், அல்லது வந்து நான் வந்து ஒரு 45, 50 வயசுக்கு மேல ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் வந்து இதுக்கு மேல ஒரு தனியா வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு வெற்றிகரமா போகலான்ட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு விவசாயி. என்னுடைய உற்பத்தி பொருள வந்து நான் நேரடியா வித்துதுன்னு எனக்கு எதுவும் வரமாட்டேங்குது. அத சந்தைப்படுத்தணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, உங்க அனைவருக்குமான நிகழ்ச்சி இது. இது கடந்த ஒரு 6 மாசமா வந்து திட்டமிட்டு சரியான நபர்கள தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்வு முக்கியமா சென்னை அருகே எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இதோடைய உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல உணவ தேடக்கூடிய மக்கள் இந்த நகரங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இந்த தடவை முதல் முறையா சென்னை அருகே வச்சிருக்கோம். அதனால வெளி மாவட்டங்கள்ல இருக்கவும் வர முடியும். நகரத்துல இருக்கக்கூடிய மக்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க முடியுங்கிற விதத்துல இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப சென்னையில நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமா நமக்கு ரொம்ப உதவியா இருந்தது வந்து இந்த நிகழ்ச்சி துவங்குறதுக்கு அஸ்திவாரமா இருந்து கிட்டத்தட்ட ஐயா 4 மாசமா நம்ம ஐயா கூட வந்து பேசிட்டு இருக்கிறோம். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியுடைய இந்த வேளாண் வேளாண் கல்லூரியுடைய முதல்வர் ஐயா டீன் ஐயா வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜவஹர்லால் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா அந்த நிகழ்ச்சி பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் கடைசி ஒரு சில விஷயங்கள் விட்டது நம்ம கவர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மு. ஜவஹர்லால், முதன்மையர் எஸ்ஆர்எம் வேளாண் அறிவியல் கல்லூரி, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். சாமி அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு வந்து விவசாயிகள்லாம் உங்களுக்கு தெரியும், அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து வியாபாரம் செய்வதில் மிக பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா ஒரு மாபெரும் விவசாய நாடு. பல நாடுகளில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாடுகள் வந்து உணவுக்காக இந்தியாவை சார்ந்திருக்கின்றது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நேரடியாக அனுப்பும்போது சில சிக்கல்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சீசனில் வந்து நல்ல சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபா 10 ரூபா இருக்கும் கிலோ. விளைவிக்காத நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா 100 ரூபா வரலும் போயிடும். அப்போ இந்த அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளிகளை மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து மிக எளிதாக செய்யக்கூடியது. தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெச்சப்பு, சாஸ் இதெல்லாம் வந்து மிக எளிதாக செய்யக்கூடியது. அதிகமாக விளையக்கூடிய காலங்களில் வந்து குறுகிய சில குறைந்த விலையில் வாங்கி இளைஞர்களாக மிக எளிதாக பெண்களுக்கு வந்து அதை மதிப்பு பொருட்களாக மாற்றி ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி ஒரு குழுக்கள் அமைத்து அதை வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும் முருங்கைக்கீரையை பற்றி, முருங்கைக்கீரையை பற்றி. நான் வந்து முருங்கை வந்து கோடை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற காலத்தில் கிடைக்கிறது இல்லை. ஆனால் முருங்கைக்காய் சாம்பார் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த முருங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சதைப்பற்று, அதாவது நம்ம முருங்கை பல்ப்புன்னு சொல்கிறோம்ல, அதை எடுத்து பவுடர் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். வருஷம் பூரா அந்த பவுடரை வச்சு நம்ம முருங்கைக்காய் சாம்பார், அப்படியே அதே குணம் இருக்கும், அதே சத்துக்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும் முருங்கைக்காயில் வந்து அதிக இரும்பு சத்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேயே வந்து எலும்புகள்லாம் வீக்காக ஆனதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இரும்பு சத்து இப்போ அதிகமாக தரக்கூடிய
முருங்கை, அதே மாதிரி முருங்கைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவுடர் பண்ணி வச்சுக்கிறது. முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஆண்டு முழுவதும் நம்ம இட்லி பொடி மாதிரி பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் எல்லாம் முருங்கை இலையோட பவுடர் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற புரோட்டீன் சத்தோட வந்து இரும்பு சத்து நமக்கு சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக சொல்லக்கூடிய பப்பாளி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பப்பாளி வந்து ஒரு மகத்துவமான ஒரு பழம். வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளது. கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க வைட்டமின் ஏ பற்றாக்குறையினால. அந்த பப்பாளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி டு சர்வ்னு ஒரு பப்பாளி ஜூஸ் ஈஸியாக பண்ணலாம். பண்ணி இப்போ நம்ம எல்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிற மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அது மட்டுமல்லாது பப்பாளி அந்த காயிலிருந்து விளைந்த காயிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா டூட்டி ஃப்ரூட்டின்னு பார்ப்பீங்க எல்லாம் இந்த கேக்கில் எல்லாம் பண்ணுவாங்க. அதை கலரிங் கொடுத்து கேக்கில் பண்ணும் பொழுது அதெல்லாம் சிறு தொழில், பெண்களுக்கெல்லாம் ஈஸியாக பண்ணக்கூடியது. மிக மகத்துவமானது ஒன்றுன்னு பார்த்தா கருவேப்பிள்ளை. எல்லாரும் தினம் நம்ம கருவேப்பிள்ளை வேணும். நம்ம வந்து கருவேப்பிள்ளை வந்து இலையாக தான் சாப்பிடணுன்றது இல்லை. கருவேப்பிள்ளை பொடிகள் பண்ணி கொடுத்தோம்னாக்கா அது இட்லியில் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். மற்ற உணவு பதார்த்தங்களை தயாரிக்கும் பொழுது இந்த கருவேப்பிள்ளை இல்லைன்னா கருவேப்பிள்ளை பொடியை பண்ணலாம். இப்போ வெளிநாடுகளுக்கு வந்து கருவேப்பிள்ளை இலையை அனுப்புறது வந்து நமக்கு வந்து ஏற்றுமதி செலவு அதிகமாகும். அதே கருவேப்பிள்ளை பவுடராக்கி பண்ணும் பொழுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் மல்லிகைப்பூ. பெண்கள் விரும்பி வந்து நம்ம சிகை அலங்காரத்துக்கு பண்ணிக்கிறது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ வந்து அறுவடை செஞ்சு சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா வரலையும் அதை வந்து மல்லிகைப்பூவை வந்து மதிப்பு கூட்ட பொருட்களாக மல்லிகைப்பூ சரங்கள், மாலைகள் இதெல்லாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சிகை அலங்கார கல்யாணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய சிகை அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் வந்து ஒரு குழுக்கள் அமைத்து நிறைய பெண்கள் அதில் ஈடுபடுறாங்க. இப்போ நேரடியாக வந்து அதுக்கு ஒரு பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஒரு ஐஸ் ஜெல் பேக்கேஜிங் டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் வச்சு அந்த பூ அனுப்பும் பொழுது அமெரிக்கா வந்து 36 மணி நேரம் கிடாமல் வந்து அது ட்ராவல் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு 25-30 மணி நேரம் வந்து அந்த மல்லிகைப்பூ உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கெல்லாம் நம்மளெல்லாம் முன்னாடியெல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் போன்ற நாடுகளில் வந்து இங்கே கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு போனாங்க. இப்போல்லாம் அங்கேயே கல்யாணம் பண்ணுறதுனால நம்மளுடைய தமிழகத்தில் விளையக்கூடிய மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ சார்ந்த மலர்களுக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்கிறதுனால அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக சென்று பண்ணும் பொழுது நம்ம நிறைய வருமானங்கள் வரும். அதே மாதிரி பெரிய லெவலில் பண்ணோம்னா மல்லிகைப்பூ செண்டு. இன்னைக்கு செய்யக்கூடிய அத்தனை வாசனை திரவியங்களும் மல்லிகைப்பூருடைய இருக்கக்கூடிய அந்த வாசனை பொருள் தான் முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. அதே மாதிரி செண்டு மல்லின்னு சொல்லுவோம், துலுக்கும் சாமந்தி, மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விட்டமின் ஏ இருக்கு. அந்த அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஜாந்தோபின் என்றக்கூடிய ஒரு பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதை எடுத்து பவுடர் பண்ணி கோழிகளுக்கு தீவனமாக கொடுத்தோம்னாக்கா அந்த கோழிகள் வந்து சாப்பிடும்போது இந்த கோழியிலே வந்து அந்த சதையில் வந்து விட்டமின் ஏ சேரும். அது மட்டுமல்லாது இன்னைக்கு வரக்கூடிய பிராய்லர் கோழி சிக்கனோட முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளிரிய கலரில் இருக்கும். அப்போ வெளிரிய கலரில் இருக்கும் பொழுது அதில் விட்டமின் ஏ சத்து இருக்காது. அதே நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மஞ்சள் கரு அதிகமாக இருக்கும். மஞ்சள் கரு அதிகமாக இருக்கும்போது விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். இந்த செண்டுமல்லிலேருந்து வரக்கூடிய பவுடரை நம்ம அதுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது அந்த பிராய்லர் கோழி முட்டைகளில் வந்து அந்த விட்டமின் ஏ அதிகமாகும் பொழுது அது பிள்ளைகளோட கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அல்லது அதிகமான சத்துள்ள முட்டைகளாக இருக்காது. இந்த மாதிரி ஒன்று நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக நம்ம பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். மரவள்ளி வந்து உற்பத்தி பண்ணும் பொழுது 2 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிலோ எடுத்தாங்க. இன்னைக்கு எப்படி மரவள்ளி வந்து ஒரு தொழில் பயிராக மாறும் பொழுது அதில் தயாரிக்கக்கூடிய ஜவ்வரிசி ஆகட்டும், அதுலேருந்து வரக்கூடிய சிப்ஸ் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு தெரியும் வாழையிலேருந்து வரக்கூடிய நேந்திரன் சிப்ஸுக்கு தான் அதிக வேல்யூ, நேந்திரன் காய வைக்கும் பொழுது. அதனால இளைஞர்கள் வந்து படித்த இளைஞர்கள் நிச்சயமாக விவசாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிக அளவில் வர வேண்டும் என்றால் விவசாயம் ஒரு தொழிலாக மாற வேண்டும். விவசாயம் தொழிலாக மாற வேண்டும் என்றால் ஐயா சொன்னது மாதிரி அதை நல்ல ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி நீட்டாக ஆள்பாதி ஆடைபாதி என்பது போல அதை நல்ல ஒரு பேக்கிங் டெக்னாலஜி கொடுத்து நம்மளுடைய பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணும் பொழுது நிச்சயமாக உலகம் பூரா வந்து அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த அக்ரி ஸ்டார்ட் அப் வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி எங்களுடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு மத்திய வேளாண் அமைச்சர் அவர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் பங்கேற்று மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. அதனால் உங்களுடைய பத்திரிகை மூலமாக அதிகப்படியான இளைஞர்களை வந்து இந்த விழாவில் பங்கேற்று பல்வேறு பலன்களை அடைய வேண்டும் என்று எங்களுடைய ஈஷா அம்மன்
மண்காப்பும் சார்பாகவும் எங்களுடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய வரவேற்பை நாங்கள் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியில முக்கியமா வந்து இந்த மாதிரி நிறைய இப்ப இதுல பேசுறவங்க ஒரு 7-8 பேர் தான். ஆனா வந்து நூற்றுக்கணக்கான பேர் இது வெற்றி அடைஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியில ஸ்டால் போட போறாங்க. 100 ஸ்டால் வந்து நடக்க போகுது. இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தை வந்துட்டு இருக்குது. நஞ்சில்லாத உணவு, அப்புறம் வந்து நல் உணவு, ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்ப நிறைய இடத்துல வந்து வந்துட்டு இருக்குது. எதுக்காக அப்படி வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த கிராமங்கள்ல எல்லாம் ஐயா ஏதாவது வந்து கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த செய்தியை நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா, அல்லது நீங்க தான் போடுறீங்க, எப்படி போடுவீங்க அப்படின்னா, பூச்சிக்கொல்லி பயிருக்காக வச்சிருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு உயிரிழந்து விட்டார் அப்படின்னு போடுறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு மருந்தை சாப்பிட்டா ஒரு மனிதனோட உயிர் போக போகுது அப்படின்னா அது மருந்து கிடையாது, அது விஷம். ஸோ அந்த விஷத்தை தான் வந்து பயிர் மேல தெளிச்சு நமக்கு தினசரி வந்து கீரையாகவும் காய்கறியாகவும் பயிர் வகைகளாகவும் தானியங்களாகவும் வந்துட்டு இருக்குது. அதை வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த விவசாயியும் சாப்பிட்றாங்க. விவசாயிக்கு இன்னும் பாதிப்பு, ஏன்னா அவர் நேரடியாகவும் தெளிக்கிறார். ஸோ இப்போ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து வீட்டுக்கு ஒரு நீரிழிவு நோயாளி இருக்கிறாங்க. சர்க்கரை நோயாளி ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தராவது இருக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவுலையுமே வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க. இந்த எம்ஐ இந்த நம்ம இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து என்ன ஒரு அறிக்கையை சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நாட்டுல தினசரி அளவுல இன்னைக்கும் கூட வந்து தினசரி அளவுல 2500 பேர் வந்து கேன்சர்னால மட்டும் இறந்து போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சக்கரை நோயாளிகள் உலக அளவுல 25%, 4ல் ஒரு பகுதி இந்தியால தான் இருக்கிறாங்க. அதுலயும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, 15 வயசுக்கு கீழே இருக்கிற சிறு பிள்ளைகள் குழந்தைகளுக்கு வந்து 16% அதுல வந்து சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்க. நான் சொன்னது மேஜரா இருக்கிற 2 நோய் மட்டும்தான். இது இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க ஐயா. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உண்ற உணவுல வந்து நஞ்சு தெளிச்சு வருது. இது விவசாயிகளுக்கும் வந்து வேற வழி தெரியல. அதுக்காகத்தான் வந்து 2 விஷயங்களை மண்காப்போம் இயக்கம் கையில் எடுத்திருக்குது. ஒண்ணு, நஞ்சு இல்லாம உணவை உற்பத்தி பண்றது. அது மூலமா மக்களுக்கு நஞ்சு இல்லாத உணவு கிடைக்கும், ஆரோக்கியமான பாரதம் உருவாகும். இன்னொன்னு வந்து அந்த விவசாயி வந்து தொடர்ந்து அந்த உணவு உற்பத்தி பண்ணி தரணும், அந்த மண்ணை வளமா வச்சுக்கணும் அப்படின்னா அவரோட பொருளாதாரம் உயர்ந்தாகணும். மற்ற தொழில் கூட அவரும் வந்து கவனிச்சு பாக்குறாரு. அந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து ஒரு கான்வென்ட்லயோ ஒரு காலேஜ்லயோ ஒரு நல்ல ஸ்கூல்லயோ நல்லா படிக்க வைக்கிறாங்க. என்னால வைக்க முடியலன்னு பாக்குறாரு. அதனால காட்டை வித்தாவது பையனையும் பிள்ளையும் படிக்க வச்சு நீ வெளியே எங்கேயாவது போயிருன்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி நகரங்கள்ல இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து வேலை பார்த்துட்டு அவங்க எல்லாம் பொருளாதாரத்துக்காக மட்டும்தான் சொந்தங்களை விட்டுட்டு, அம்மா அப்பாவை விட்டுட்டு, மனைவி குழந்தைகளை விட்டுட்டு நகரங்கள்ல வந்து கிடக்குறாங்க. இதனால இங்க இவங்க அனாதையா இருக்கிறாங்க, அங்க பெரியவங்க அனாதையா இருக்காங்க. நிறைய கிராமங்கள் பாருங்க காலியா இருக்குது, எல்லாம் பெரியவங்க தான் இருக்கிறாங்க. எதனாலன்னா இது ஒரு பொருளாதார வெற்றியான தொழிலா வந்து இப்ப வரைக்கும் இல்லாம இருக்கு. அன்ஆர்கனைஸ்டு செக்டரா இது இருக்கு. இதை வந்து நம்ம படிப்படியா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வெற்றியடை வைக்கணும். அப்பதான் வந்து நஞ்சில்லாத உணவு கிடைக்கும், விவசாயிகளும் பொருளாதார ரீதியில வெற்றி அடைவாங்க. ஸோ அந்த விதத்துல வெற்றி அடைஞ்சவங்க தான் 100 ஸ்டால் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல அவ்வளவுதான் இடம் இருக்கு, அதனால 100 ஸ்டால் நம்ம அவங்க எல்லாமே வந்து பார்வைக்கு வைக்கிறோம். அவங்க வெற்றி அடைஞ்ச கதை எல்லாமே வந்து சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு திறந்த நிலையில பகிர்ந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. அதனால இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், விவசாய பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்க வந்து நிச்சயமா பயன்படுத்திக்கணும். நீங்க உற்பத்தியோட நிறுத்திடக்கூடாது. அந்த உற்பத்தியை வந்து எப்படி மதிப்பு கூட்டுறது, எப்படி அதை வந்து பேக்கிங் பண்றது, அதுக்கு எப்படி நல்ல பேர் வைக்கிறது, எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்றது, எப்படி வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தி உங்க பொருளை கொண்டு போறது, அந்த தரத்தை எப்படி நிலைத்து நீடிச்சு வச்சுக்கிறது, இது எல்லாமே கத்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த நாள்ல வந்து நீங்க அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு இதை பயனடையணும் அப்படின்னு மண்காப்போம் இயக்கம் சார்பாகவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சார்பாகவும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்டு. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய எஸ்ஆர்எம் வேளாண் அறிவியல் கல்லூரி கடந்த 6 ஆண்டு காலமாக அச்சிரப்பாக்கம்
அருகில் வந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த விழாவிற்கு பிறகு வாரம் ஒரு பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து எங்களுடைய வேளாண் கல்லூரியை அணுகி பயிற்சி பெற வேண்டும் என்றால் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எவ்வாறு தயாரிப்பது என்ற பயிற்சியும் அவ்வாறு சந்தைப்படுத்துவது என்ற பயிற்சிகளாக கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் வந்து நீங்கள் பிற்காலத்தில் வந்து பயன்படுத்தி நன்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு விவசாய அமைச்சர் வராதா? தமிழ்நாடு விவசாய அமைச்சர் வந்து அன்னைக்கு தருமபுரியில ஒரு சிஎம் நிகழ்ச்சி இருக்கிறதுனால வர முடியல, அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். ஆமா, அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குதா தமிழ்நாடு? இருக்குங்க ஐயா. அவங்க ஆல்ரெடி அக்ரி ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு பெரிய விஷயத்த வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுல சப்போர்ட் பண்றவங்களும் இந்த ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சியில வந்து பேச இருக்கிறாங்க. நன்றிங்க.